நண்பா எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் விஜய் டேக். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட்ஸ்அப் எப்படி ஹேக் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். என்ன வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணலாமா? அதெல்லாம் முடியவே முடியாது. இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்போட யூஸ் பண்ண ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே வர அந்த பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன். ஓப்பனிங்லாம் நல்லா தானே இருந்துச்சு, அருமையாக நல்லவன் மாதிரியே பேசினேன். எப்படி ராசா? வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ண போகிறேன்னே, அதை பண்ண போகிறேன்னே, இதை போகிறேன்னே, ஒன்றுமே லாஸ்ட்டில் உடனே மொக்கையா இந்த மாதிரி நான் வந்து வாட்ஸ்அப் யூஸ்ஃபுல் ட்ரிக்ஸ் போட போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி எங்களை கடுப்பேற்றிட்டு நிறையா பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. நான் சும்மா எல்லாமே ஒரு ஜோக்குக்காக தான் பண்ணேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரிக்ஸுக்கு ஒரு ஆப் வந்து நமக்கு தேவைப்படுது. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அந்த ஆப்போட லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அது யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செவர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் செவரை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க, இமேஜு, வீடியோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை வந்து டச் பண்ணிட்டு உங்களோட டாட்டா கிளிக் பண்ணிட்டு இந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சேவ் ஆகிடும் கேலரிக்குள்ளே. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர்கிட்ட வந்து நம்ம டைரெக்டாக வந்து அவங்கக்கிட்ட வந்து சேட் பண்ணலாம். அவங்களோட நம்பரை வந்து சேவ் பண்ணாமலே அவங்கக்கிட்ட வந்து நம்ம டைரெக்டாக சேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் யார்கிட்ட வந்து சேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு என்ன மெசேஜ் டைப் பண்ண நினைக்கிறீங்களோ கீழே என்டர் த மெசேஜில் வந்து அந்த மெசேஜை டைப் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வீடியோ அல்லது ஃபோட்டோ அனுப்புன்னு வச்சிங்கன்னா உங்கள் வீடியோவையோ ஃபோட்டோவையோ செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த சென்ட் இமேஜின்னு கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து என்ன அனுப்பணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு சென்டுன்ற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடும். நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணுறதுனாலும் கால் பண்ணிக்கலாம். இந்த கால் பண்ணுற ஐக்கான் டிக் இருக்குதே அதை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக காலும் பண்ணிக்கலாம். இப்போ மூணாவதாக ஒரு ஆப்ஷன் ஒன்று பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா சர்ச் எ ப்ரொஃபைல் ஆன் வாட்ஸ்அப். இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன டிபி வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம டைரெக்டாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி சர்ச் த ப்ரொஃபைல்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு காட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்டேட்டர். இந்த இந்த ட்ரிக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ என்னோடய வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா 2.18.361 இந்த வெர்ஷனில் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு வந்து 2.19.51 இந்த வெர்ஷன் என்னோடய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டால் ஃப்ரம் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக உங்கள் வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்தாக 5ஆவதா ஒரு வந்து ட்ரிக் ஒன்று இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட் ஆல். இந்த இந்த இதை நீங்கள் டச் பண்ணிட்டு இதில் நீங்கள் என்ன மெசேஜ் டைப் பண்ணுறீங்களோ அந்த மெசேஜ் இதில் டைப் பண்ணிக்கிட்டு செலக்ட் த காண்டாக்ட்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து காண்டாக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து இது ஃபார்வேர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க காண்டாக்ட்லாம் வந்து சர்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா குயிக் ரிப்ளே. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய ஆன்சருக்கு வந்து நீங்கள் குயிக்காக ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து குயிக்காக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் கூட பண்ணிக்கலாம். இந்த பென்சில் டிக்கை வந்து டச் பண்ணிங்கன்னா எடிட் ஆகிடும். அடுத்து ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மூணாவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வாட்ஸ்அப்புக்குள்ளேயே வந்து சேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேல்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேப்ஷன்ஸ் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம வந்து ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இதை நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் அதுக்கு ஆடியோ சேர்க்கறனாலும் இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஏரோ டாட் மாதிரி சிம்பிள் போட்டு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆடியோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி லவ் உங்களுக்கு தேவையான எந்த இது கேட்டகரி வேணுமாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் ஸ்டோரி ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்னுடைய இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிறதுனால, இது வந்து லோட் ஆக லேட் ஆகும். பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து மியூசிக்கை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாரி வந்து இதில வந்து ஸ்டேட்டஸ் வீடியோ நம்ம வந்து இந்த ஃபோட்டோவுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ஆடியோவை செட் பண்ணி நம்ம வந்து ஸ்டேட்டஸா நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஃபன்னி டெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் ஒண்ணு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிக்கிட்டு ஸ்டைலிஷ் மெசேஜ்ன்னு இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த மெசேஜ் ஸ்டைலா மாறிடும். அதுக்கப்புறமேட்டு ஃபிளிப் இட்ன்னு இருக்கும். அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா, இன்னும் வேற ஸ்டைலா மாறும். அதுக்கப்புறமேட்டு டெக்ஸ்ட் ரிப்பீட்டர்ன்னு இருக்கும். இதில வந்து நீங்க அந்த மெசேஜ் எத்தன டைம் வரணும்னு நெனைக்கிறீங்களோ, அவ்வளோ கவுண்ட்ஸ் வந்து இதில வந்து போட்டுக்கங்க. இப்போ நான் வந்து 12 கவுண்ட்ஸ் போட்டுக்கிறேன். 12 கவுண்ட்ஸ் போட்டுக்கிட்டு ரிப்பீட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்தீங்கன்னா, அந்த மெசேஜ் வந்து 12 டைம் ஆயிடும். இந்த மெசேஜ நீங்க வந்து சென்ட் கூட அப்படியே நீங்க பண்ணிக்கலாம். 12 டைம்ஸ் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ரிப்பீட்டடா மெசேஜ் போயிட்டே இருக்கும். 12 டைம்ஸ் வரையும். நீங்க எத்தன டைம் போடுறீங்களோ, அது வரைக்கும் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா மெசேஜ் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நியூ ஃபீச்சர்ன்னு ஒரு அப்டேட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப் பத்தின எல்லா டீட்டெயிலும் குடுத்துருவாங்க. நெறைய நண்பர்களுக்கு வந்து ஒரு டவுட் ஒண்ணு வந்திருக்கும். அது என்ன டவுட்னா, இவன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான். பட் ஆனா எனக்கு புரியல அப்படின்னு நெறைய நண்பர்கள் 4 இங்கிலீஷ் பேப்பர் மேய்ஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டிய நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.